ஹாய் வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். அதுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதிய நண்பர் தான், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அப்படியே தட்டி விட்ருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதாவது ஒரிஜினல் 5.1 கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட் போர்டில் எடுக்க முடியாது. அதாவது வந்து மாடிஃபை பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரிஜினல் 5.1 தனித்தனியாக பிரிஞ்சு வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து ரஷ் பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணால் 5.1 வருமான நண்பர் கேட்டிருந்தார். கண்டிப்பாக வரும். பட் ஆனால் இன்புட் சோர்ஸ் வந்து டிஜிட்டலில் கொடுத்தா மட்டும்தான் அனலாக வந்து 5.1 வருமே தவிர 2.1 கொடுத்தா கண்டிப்பாக அதுவும் வந்து 5.1 கண்டிப்பாக ப்ராப்பராக பிரிக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது நீங்கள் ஆப்டிக்கல் கேபிள்லேருந்து டிஜிட்டல் இன்புட்டாக கொடுக்கும்போது அதை வந்து 5.1 அனலாக மாற்றி வெளியில் கொடுக்கும். அதை மட்டும் நம்ம ஆம்பிளிஃபையர்லையோ இல்லை வேறு ஏதாவது சிஸ்டத்துலையோ மியூசிக் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆடியோ கேட்டு மகிழலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நண்பர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க ஊரில் வந்து ஸ்லிம் போர்டு வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அதாவது சில இடத்துல வந்து முன்ன பின்ன ரேட்டு மாறும். இப்போ வந்து ரேட் ஏறிப்பிச்சு. நான் வீடியோ போடும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 50 ரூபாலேருந்து 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் ரேட் ஏறிப்பிச்சு. நீங்கள் டெக்னீஷியனாக இருந்து பொறுத்த பட்சத்தில் நீங்கள் போய் வாங்கும்போது ஒரு ரேட்டு ஆகும். நீங்கள் வந்து தனியாக வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மினி சன் கம்பெனி சன் போர்டில் வந்து ஹம்மிங் ப்ராப்ளம் வருது. அது ஏன் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஹம்மிங் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு. அதுக்கான சொல்யூஷன் நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப யாரையும் சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நிறையாவே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து அந்த ஹம்மிங் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா TPA 3110 ஆம்பிளிஃபையர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து போர்டை பற்றி. ப்ரோ இதில் வந்து 5 வோல்ட் கனெக்ட் பண்ணால் நாட் ஒர்க்கிங் ப்ரோன் அப்படின்னு வருது. அதாவது 5 வோல்ட்டு தான் வோல்டேஜ் தான் அவங்க வந்து வாட்ஸ்ன்னு போட்டாங்க நட்டுக்கு. அதாவது வந்து இதில் வந்து குறைஞ்சது 8, 12, 24 கொடுக்கலாம். அதாவது டிசியாக மாற்றப்பட்ட வோல்டேஜ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிசியாக மாற்றினதுக்கப்புறம் வர வோல்டேஜ் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 24 டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிசியாக மாற்றினா வந்து அது 30க்கு பக்கம் போயிடும். அதனால் அது கொடுத்தா போர்டு குறைஞ்சிரும். அதாவது டிசியாக மாற்றப்பட்டது வந்து வோல்ட்மீட்டர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதில் 24 வோல்டேஜும் கீழே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கொடுக்கலாம். நல்லாவே ஒர்க் ஆகும். கொஞ்சம் வந்து 5 ஆம்ஸு நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து 12 வோல்ட்டு 2 ஆம்ஸ் 3 ஆம்ஸ் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நல்லாவே ஓடும். ஆனால் 5 வோல்ட் ரேஞ்சில் இது ஓடாது. அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த போர்டை வந்து ஹோம் தேட்டரில் பயன்படுத்தலாமான்னு. கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சவுண்டு இருக்காது. ஓரளவுக்கு நல்லாவே குவாலிட்டியான சவுண்டு கண்டிப்பாக அது கொடுக்கும். நார்மலாக வந்து சவுண்டு அதிகமாக கொடுக்காம கம்மியான சவுண்டு, வாய்ஸ் ஆனால் கிளாரிட்டியாக இருக்கும். அதாவது எஸ்எம்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வாய்ஸ் வந்து நாய்ஸ் வந்து கம்மியாகவே இருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சவுண்டு அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வராது ஹோம் தேட்டரில் கொடுக்கும்போது. ஆனால் கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஆனால் 24 வோல்டேஜ் கம்மியாக கொடுங்க. டிசியாக மாற்றப்பட்ட வோல்டேஜ் நீங்கள் அதிகமாக கொடுத்துடாதீங்க. ஓகேன்பா, இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான வீடியோ தனியாக நான் போடுறேன். இதே போல் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கலாம். சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கான வீடியோ விரைவில் நான் வந்து போட்டுறேன். ஓகேன்பா, இது போல் மேலும் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பதிலுக்கு பெல் பண்ணி வைத்து வச்சுங்க. நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.